வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏஐய இன்னும் பெருசா, இன்னும் சக்தி வாய்ந்ததா மாத்துறத பத்தி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா அதை எப்படி இன்னும் புத்திசாலித்தனமா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது? வாங்க, ஏஐயோட கற்பனை உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போய் அதோட எண்ணங்களை நாம எப்படி வழிநடத்தலான்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஏஐ மாடல்கள் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவ. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதோட செயல்பாடுகள் நமக்கு ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது. அதாவது ஒரு பதில அது எப்படி கண்டுபிடிச்சது, ஏன் அந்த முடிவை எடுத்ததுன்னு நமக்கு முழுசா புரியறதில்ல. கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தியா அது மாறிடுமோங்கிற கேள்விதான் இன்னைக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? சிம்பிள். அந்த பிளாக் பாக்ஸ திறந்து பார்க்கணும். அதான் ஏஐயோட மனசுக்குள்ள அது எப்படி யோசிக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நாம இன்னும் பாதுகாப்பான, நம்பகமான, அதே சமயம் சூப்பரான படைப்புகளை உருவாக்குற ஏஐய உருவாக்க முடியும். இதுல முதல் பிரச்சனை ஏஐயோட அளவு. மாடல்ஸ் சும்மா பெருசாக்கிட்டே போறது ஒரு கட்டத்துக்கு மேல பெருசா எந்த பலனையும் தர்றதில்ல. சொல்லப்போனா அளவு அதிகமாக செலவுதான் அதிகமாகுது, புதுசு புதுசா சவால்களும் உருவாகுது. இதத்தான் ஏஐ அளவிடுதல் சிக்கல்னு சொல்றாங்க. இந்த அளவிடுதல் சிக்கலை தீர்க்கறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் முக்கியமா 2 வழிகள்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு, ஏஐய இன்னும் திறமையா, அதாவது கம்மி இடத்துல வேகமா வேலை செய்ய வைக்கிறது. இன்னொன்னு, அது என்ன பண்ணுதுன்னு நாம சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி அதை மாத்துறது. ஏஐயோட செயல்திறனை அதிகப்படுத்த ஆராய்ச்சியாளர்கள் சில சூப்பரான டெக்னிக்குகளை பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு ப்ரூனிங்னு ஒன்னு இருக்கு. அது ஒரு செடியில தேவையில்லாத கிளைகளை வெட்டி விடுற மாதிரி ஏஐல இருக்கிற தேவையில்லாத இணைப்புகளை நீக்கிறது. அதே மாதிரி குவான்டைசேஷன்ங்கிறது சிக்கலான கணக்குகளை எளிமையாக்குறது. இந்த மாதிரி பல வழிகள்ல முயற்சி நடந்துட்டே இருக்கு. சரி, இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம். வாங்க, இத ஒரு நிஜ உலக உதாரணத்தோட பார்த்தா ரொம்ப சுலபமா புரியும். ஒரு ஏஐ ஒரு சூப்பரான ஆர்கிடெக்ட் மாதிரி பிரமாதமான பில்டிங் டிசைன்களை உருவாக்குனா எப்படி இருக்கும்? அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்களேன், இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஏஐ தான் உருவாக்குச்சு. கிட்டத்தட்ட 37,000 நிஜ பில்டிங் படங்களை வச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு தத்ரூபமா, புதுமையா டிசைனுங்களை உருவாக்குது பாருங்க. இதோட தரம் எந்த ஒரு பெரிய ஆர்கிடெக்டுக்கும் சவால் விடுற மாதிரி இருக்கு, இல்லையா? ஆனா ஏஐ இது எப்படி செய்யுது? இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம ஏஐயோட மனசுக்குள்ள போகணும். இந்த கற்பனையான உலகத்தை டெக்னிக்கலா லேட்டன்ட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது ஏஐயோட ஐடியாக்கள்லாம் இருக்கிற ஒரு பெரிய வரைபடம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த லேட்டன்ட் ஸ்பேஸ்ங்கிறது ஏஐ கத்துக்கிட்ட ஆயிரக்கணக்கான விஷயங்களை ஒழுங்கா அடுக்கி வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான லைப்ரரி மாதிரி. இதுல இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் ஒரு தனித்துவமான ஐடியாவையோ அல்லது டிசைனையோ குறிக்குது. இந்த ஐடியா மேப்ல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, மரம், கண்ணாடி மாதிரி ஒரே மாதிரியான ஐடியாக்கள் எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கும். பகல், இரவு மாதிரி வேற வேற ஐடியாக்கள் தள்ளி தள்ளி இருக்கும். இந்த ஐடியாக்களை பிரிக்கிற கண்ணுக்கு தெரியாத கோடுகளை தான் ஹைப்பர் பிளேன்கள்னு சொல்றாங்க. அப்போ ஏஐயோட படைப்பை நம்ம கட்டுப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். இந்த லேட்டன்ட் ஸ்பேஸ்ல ஒரு புள்ளிய செலக்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஐடியா இருக்கிற திசையை நோக்கி அதை நகர்த்தணும். இது ஒரு 3 ஸ்டெப் தான். முதல்ல ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கணும், அப்புறம் அது எந்த திசையில இருக்குன்னு பார்க்கணும், கடைசியா அந்த திசையில நகர்த்தணும். சரி, இவ்ளோ நேரம் பேசினது போதும். வாங்க, இதை நேரடியாவே செஞ்சு பார்ப்போம். ஒரு ஏஐயோட கற்பனை சக்திய நாம எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறோம்னு இப்ப நீங்களே பாருங்க. இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். லேட்டன்ட் ஸ்பேஸ்ல இருந்து ரேண்டமா ஒரு புள்ளியை எடுத்து அதை வச்சு ஏஐ உருவாக்குன படம் இது. இதை நம்ம ஆரிஜின் படமா, அதாவது தொடக்க படமா வச்சுக்கலாம். இப்ப நாம ஏஐக்கு ஒரு சிம்பிளான கமாண்ட் கொடுக்க போறோம். இந்த பில்டிங்க இன்னும் உயரமா செங்குத்தா மாத்து அப்படின்னு சொல்ல போறோம். அதாவது பில்டிங் இன்னும் நேராகவும் உயரமாகவும் மாறணும். இப்ப பாருங்க, அடேங்கப்பா, நாம அந்த செங்குத்து கூறுகள் திசையா நோக்கி நகர நகர அந்த சாதாரணமா இருந்த பில்டிங் எப்படி படிப்படியா உயரமான பிரம்மாண்டமான ஒரு கட்டிடமா மாறுதுன்னு பாத்தீங்களா? ஒரே ஒரு சின்ன கமாண்ட் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்த டெஸ்ட். இந்த தடவை பில்டிங்கோட வடிவத்தை மாத்தாம அதை செஞ்சிருக்கிற மெட்டீரியலை மாத்த போறோம். நம்ம இலக்கு என்னன்னா, இந்த பில்டிங்க ஒரு மரக்கட்டிடமா மாத்தணும். உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. நம்ம மரம் அப்படிங்கிற திசையை நோக்கி நகர்ந்த உடனே ஏஐ அந்த பில்டிங்கோட மெட்டீரியலை மட்டும் மாத்தல, அதுக்கேத்த மாதிரி லைட்டிங்கையும் மாத்தி ஒரு அழகான சாயங்கால நேர காட்சி மாதிரி உருவாக்கிடுச்சு. இது வெறும் ஒரு கருவி இல்ல, இது ஒரு ஆர்டிஸ்ட்.
ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஆழமா பார்த்தப்போ ஒரு பிரமிப்பான உண்மை தெரிஞ்சது. ஏஐயோட நியூரல் நெட்வொர்க் கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் யோசிக்கிற மாதிரி தான் யோசிக்குது. அதோட ஆரம்ப அடுக்குகள் பில்டிங்கோட ஒட்டுமொத்த வடிவத்தையும், நடுவுல இருக்கிற அடுக்குகள் கதவு, ஜன்னல் போன்றவற்றையும், கடைசி அடுக்குகள் அதோட நிறம், மெட்டீரியல் போன்ற டீட்டெயில்ஸையும் கட்டுப்படுத்துது. இது ஒரு தற்செயலான விஷயம் இல்ல, இது ஒரு அமைப்பு. இந்த ஆராய்ச்சியாளர்களோட கடைசி நோக்கம் என்ன தெரியுமா? டிசைனர்கள் தங்களோட கற்பனைக்கு ஏத்த மாதிரி ஏஐயா ஒரு பவர்ஃபுல் கருவியா பயன்படுத்தணும். இதுல ஏஐ நமக்காக வேலை செய்யறது மட்டும் இல்ல, மனுஷனும் ஏஐயும் சேர்ந்து ஒரு புதுவிதமான கலையை உருவாக்குறது தான் அவங்களோட கனவு. அப்போ விஷயம் வெறும் பில்டிங் டிசைன் பண்றது மட்டும் இல்ல. இதே டெக்னிக்க பயன்படுத்தி புதுசா மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கோ, அறிவியல்ல பெரிய கண்டுபிடிப்புகளை செய்யறதுக்கோ, இல்லாட்டி இதுவரைக்கும் இல்லாத புது கலை வடிவங்களை உருவாக்குறதுக்கோ நாம ஏஐயே வழி நடத்த முடியும். இது நம்ம கையில கிடைச்சிருக்கிற ஒரு புது திறவுகோல். கட்டுப்பாடு, பாதுகாப்பு, எல்லையில்லாத படைப்பாற்றல் எல்லாத்துக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஏஐயால கட்டிடங்களை பத்தி கனவு காண முடியுதுன்னா, அடுத்ததா நாம் அதை எதை பத்தி கனவு காண சொல்லலாம்? புதுசா மருந்துகளை உருவாக்கவா, இல்ல விண்வெளி பயணத்துக்கான டிசைன்களை உருவாக்கவா, இல்ல இதுவரைக்கும் தீர்க்கவே முடியாத அறிவியல் புதிர்களுக்கு விடை காணவா? சாத்தியங்களுக்கு முடிவே இல்ல.